Hello friends, welcome to Gomathi's Kitchen. இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா நல்ல ஒரு மீன் குழம்பும் மீன் வறுவலும் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இன்னைக்கு செஞ்சிருக்கிற குழம்புக்கும் சரி வறுவலுக்கும் நான் வெள மீன் வச்சு தாங்க செஞ்சிருக்கேன். உங்களுக்கு வெள மீன் கிடைக்கல அப்படிங்கற பட்சத்துல எல்லா வகையான மீனையும் வச்சு இந்த குழம்பு வறுவலும் செய்யலாம். ரொம்பவே நல்ல ருசியா இருக்குங்க. இப்போ வாங்க இந்த குழம்பும் வறுவலும் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மீன் குழம்பு செய்ய போகிறதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி செய்ய போகிற மீன் குழம்புக்குன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிலோ அளவுக்கு மீனை வாங்கி நல்லா சுத்தப்படுத்தி வச்சுருக்கிறேன். இந்த குழம்புக்கு எல்லா வகையான மீனும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த மீன் குழம்பு நம்ம இன்றைக்கி மசாலாலாம் வதக்கி அரைச்சிட்டு செய்ய போகிறோம். அது வதக்கிறதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதில் ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் பாதி பெரிய வெங்காயம், அதாவது நறுக்கின வெங்காயத்தோட அளவு மெஷரிங் கப்பில் 1/2 கப்பு சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். கூடவே இதில் பார்த்திங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பு தீயை கம்மியாக வச்சுக்கோங்க, அதிகமாக வைக்க வேண்டாம். அடுத்ததாக இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா எடுத்த டீஸ்பூன்லேயே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ போட்டிருக்கிற சீரகம் சோம்பு இந்த எண்ணெயில் லைட்டாக பொரிஞ்சு அந்த வெங்காயமும் லைட்டாக வதங்கி வரட்டும். ரொம்ப கருகிடவோ செவக்கணும் அவசியம் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. வெங்காயமும் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா சின்ன சைஸில் 2 தக்காளி, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3/4 கப்லேருந்து 1 கப் அளவுக்கு நறுக்கின தக்காளியோட அளவு இருக்கும். இப்போ இந்த தக்காளி வதங்கிக்கிட்டு இருக்கப்பே கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு தக்காளி சீக்கிரமாக வெந்துடும், அதுக்காக தான் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தக்காளி வெந்தால் போதும், குழைய வேண்டாம். இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன், தக்காளி நல்லா வெந்துருச்சு, குழையணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த சமயத்தில் மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ முதல்ல சேர்க்க போகிற மசாலா பொடின்னு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா தனியாக அரைச்ச மிளகாய் பொடி சேர்த்துக்க போகிறேன். மிளகாய் பொடி பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் காரம் ஓரளவு மீடியமாக இருக்கும். அதனால் நான் கிட்டத்தட்ட ஒரு 1.25 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் அளவை கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா எடுத்த டேபிள் ஸ்பூன் கணக்குலேயே ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கணும். மல்லிப்பொடி நீங்கள் நிறைய போடுறப்ப தான் குழம்பு உங்களுக்கு நல்லா திக்காக கெட்டியாக கிடைக்கும், இல்லாட்டி ரொம்ப தண்ணியாக போயிடும். நான் பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக அரைச்ச மல்லிப்பொடி சேர்த்துருக்குறேன். இப்போ தீயை நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா இந்த மசாலா எண்ணெய் பிரிகிற மாதிரி வதக்கி விடுங்க, கருகிடக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா போட்டிருக்க மசாலா நல்லா வதங்கி ஓரளவு சுருண்டு வந்துருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இந்த சமயம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டுக்கு இதை மாற்றிக்கோங்க. இப்போ இந்த வதக்கின சாமான்கள் எல்லாமே நல்லா ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம அரைக்கணும். இப்போ இது ஆறிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு அதே பாத்திரமே எடுத்து வச்சுக்கோங்க. முக்கால்வாசி நம்ம மீன் குழம்பு செய்கிறப்ப நல்லெண்ணெயோ இல்லை கடலெண்ணெயோ சேர்த்துக்கோங்க, நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் பார்த்திங்கன்னா ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். இப்போ இது தாளிக்கிறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. சில பேர் மீன் குழம்புல கடுகு போட மாட்டோன்னு சொன்னீங்க, உங்களுக்கு தேவை இல்லை அப்படின்னா நீங்கள் அதை தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ போட்டிருக்கிற வெந்தயம் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு பொரிய விட்டுருங்க. இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் 15 சின்ன வெங்காயம், நறுக்கின வெங்காயத்தோட அளவு 1/2 கப் அளவுக்கு இருக்கும். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 பல்லு பூண்டை நீளமாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ போட்டிருக்கிற வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா பொன்னிறமாக செவந்து வரணும், அதனால் மிதமான தீயிலே வதக்கிக்கோங்க. இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இதில் கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டு வதக்கணும்னா சீக்கிரமாக நமக்கு வதங்கிடும். அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் ஓரளவு பாதி வதங்கிக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் லைட்டாக கீறி விட்ட பச்சை மிளகாய் வாசனைக்காக ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்கு. இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம வதக்கி வச்ச மசாலா சாமான்கள் எல்லாமே நல்லா ஆறி இருக்கும். அதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க.
இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன். போட்டிருக்கிற வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி ஓரளவு முக்கால்வாசி செவந்து வந்துருச்சு. பட் இன்னுமே நல்லா செவக்கணும். இந்த சமயத்தில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சேர்க்கக்கூடிய இஞ்சி பூண்டோட அளவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் பூண்டு இன்னும் நல்லா செவக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மசாலாவை ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றி நல்லா வழுவழுன்னு கெட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ரொம்ப தண்ணியாக அரைச்சிட வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிற வெங்காயம் பூண்டு இஞ்சி பூண்டு எல்லாமே சேர்ந்து நல்லா செவக்க வதங்கியிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கினாதான் குழம்பு நல்லா உங்களுக்கு ருசியாக இருக்கும். இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவில் தண்ணி ஊற்றாமல் வெறும் மசாலா மட்டும் சேர்த்து இந்த எண்ணெயிலே நல்லா சுருள எண்ணெய் பிரிகிற மாதிரி வதக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா நல்ல எண்ணெய் பிரிய சுருள வதக்கியாச்சு. இப்போ வந்து மிக்சி ஜாரில் அந்த மசாலா எக்ஸ்ட்ரா மசாலா இருக்கும் இல்லையா, அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்போ மசாலாவை அலம்பிட்டு சேர்த்துக்கலாம். மொத்தமாக இந்த குழம்புக்கு இப்போ ஊற்ற போகிற தண்ணியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 3.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாம் நல்லா சேர்த்ததுக்கு அப்புறமா மசாலா வந்து கொஞ்ச நேரம் கொதிச்சு வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு மசாலாலாம் சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு வந்திருக்குங்க. இப்போ இந்த சமயத்தில் நம்ம வந்து புளி தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இன்றைக்கி செய்ய போகிற குழம்புக்கு நான் எடுத்துருக்கிற புளியோட அளவுன்னு பார்த்திங்கன்னா சின்ன எலும்புச்சம்பளம் அளவுக்கு புளியை எடுத்து ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துருக்குறேன். புளியோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி புளியோட அளவை கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாம் சேர்ந்து இந்த புளியோட பச்சை வாசனை போய் நல்ல எண்ணெய் பிரிய கொதிச்சு வரட்டும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வதக்கிறப்ப நம்ம உப்பு போட்டிருக்கிறோம். அதனால் 1 டீஸ்பூன்லேருந்து 1.25 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இதுவே டேபிள் சால்ட் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ரொம்ப கரிச்சு போயிடும். இப்போ எல்லாம் நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா புளியோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா ஓரளவு கொதிச்சிக்கிட்டு இருக்கப்ப நான் தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறேன். தேங்காய் பால் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு முதல் பால் 2வது பாலையும் சேர்த்தது நான் சேர்த்துருக்கிறேன். தேங்காய் பால் போட்டு நம்ம குழம்பு செய்கிறப்ப ரொம்ப நல்லா ருசியாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா இதை தாராளமாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றாமல் குழம்பு செஞ்சாலும் நல்லாயிருக்கும். இப்போ தேங்காய் பாலோடே சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து ஒரு 5-6 நிமிஷமாக கொதிக்க வச்சுருந்தேன். போட்டிருக்கிற எண்ணெயெல்லாம் நல்லா கசிஞ்சு குழம்பு நல்லா சுண்டி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு குழம்பு வந்து கொதிச்சு வந்தால் போதும். இப்போ இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா அடுப்பு தீயை வந்து நம்ம சிம்மில் வச்சுக்கணும். அதிக தீயில் வச்சு மீனை போடக்கூடாது. சிம்மில் வச்சுட்டு நம்ம கழுவி வச்சுருக்கிற மீனெல்லாம் ஒன்றா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ மீன் துண்டுகள்லாம் போட்டதுக்கு பிறகு மீன் துண்டுகள் எல்லாமே குழம்புல முழுகிற அளவுக்கு லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு மீன் துண்டுகள் பார்த்திங்கன்னா குறைஞ்சது கொஞ்சம் 5-6 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு வெந்து வந்துடும். அதனால் ஒரு மீடியத்துலேருந்து லோ ஃப்ளேமுக்கு நடுவில் வச்சு மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா மீன் துண்டுகள் உடைய ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா மீன் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுருந்தேங்க. மீன் வந்து நல்லா வெந்திருக்கும். இதில் கடைசியாக தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தாளிப்பு வடகம் வெங்காய வடகம் விற்கும் இல்லையா கடையில், அதை வந்து கொஞ்சமாக வந்து பொரிய விட்டு சேர்த்துருக்குறேன். சப்போஸ் இது உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா இதை நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது போட்டு செய்கிறப்ப நல்ல ருசியாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்போட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இந்தளவுக்கு குழப்பாக இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த சமயத்தில் ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 1-2 மணி நேரம் கழித்து குழம்பு நம்ம சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றப்ப நல்ல சுவையாக கரெக்டான கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை மட்டும் போட்டுட்டு கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் 1.5 கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதாவது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இப்போ இந்த மீன் வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு 1.5 டீஸ்பூன்லேருந்து 1.25 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். மசாலா பொடின்னு பார்த்தோம்னா இதில் சேர்க்க போகிறது தனி மிளகாய் தூளும் குழம்பு பொடியும் சேர்த்து எடுத்துக்கிறேன். தனி மிளகாய் தூளோட அளவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். குழம்பு பொடியோட அளவு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். மிளகாய் தூள் இல்லாமல் இதில் நான் மிளகுத்தூளும் சேர்க்க போகிறேன். மிளகுத்தூளோட அளவு 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச பொடி சேர்த்துருக்கிறேன். ஸோ காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாய்த்தூள் அல்லது மிளகுத்தூள் ரெண்டையுமே கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயிலே இந்த மசாலாவை நல்லா கலந்து விட்டுறலாம்.
இப்போ இதில் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குங்கிறதுனால இன்னொரு அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூளும் 1 டீஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துருக்கிறேன். கூடவே எலும்புச்சம்பழ சாறு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 கிலோ மீனுக்கு நான் சொன்ன மசாலா அளவு உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ இதுலேயே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. இது அதிகமாக சேர்த்துற வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்தா போதும். கார்ன்ஃப்ளவர் இல்லாத பட்சத்தில் அரை டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பிரட்டி இந்த அளவுக்கு விட்டுருங்க. மசாலா முதல்ல இந்த மாதிரி திக்காக தான் இருக்கும். இப்போ இதில் நான் சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா வெலை மீன். 2 வெலை மீன் தலைப்பகுதியை எடுத்து குழம்பு வச்சுட்டேன். அந்த வால் பகுதி வறுவலுக்கு தேவையான மீனை சேர்த்துருக்குறேன். இதோட அளவு கிட்டத்தட்ட 1 கிலோ அளவுக்கு உங்களுக்கு இருக்கும். இப்போ இந்த மீன்லேயே கழுவின தண்ணி கொஞ்சமாக இருக்கும், அதனால் அந்த தண்ணியிலே முதல்ல பெசரி விடுங்க. தேவைன்னா கொஞ்சமாக தெளித்து மசாலாவை இந்த அளவுக்கு மீனில் படுற மாதிரி பரட்டி விட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ இந்த மீனை ஒரு அரை மணி நேரம் வெளியிலையோ இல்லை ஃப்ரிட்ஜ்லேயோ வச்சுருங்க. அரை மணி நேரத்துக்கு அப்புறமா வறுத்துக்கலாம். இப்போ மீன் வறுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சட்டியில் எண்ணெய் ஊற்றி தான் வறுத்துக்க போகிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா பேனில், அதாவது தோசைக்கல்லில் கூட கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நீங்கள் வறுத்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எண்ணெயில் போடுறப்பையும் உங்களுக்கு மசாலாலாம் பிரியாதுங்க, நல்லா உங்களுக்கு மொறுன்னு வெந்து வந்திருக்கும். நான் சொன்ன அளவு மசாலா பொடி சேர்த்திங்கன்னா. இதே மாதிரி எல்லா மீனையும் பொரிச்சிட்டு கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளையும் அதில் போட்டு பொரிய விட்டு சேர்த்திங்கன்னா அந்த மீன் வறுவலோட அந்த ஃப்ளேவரும் கருவேப்பிலை வாசம் ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கிறிஸ்பி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட சூப்பரான மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதோட கொஞ்சமாக பச்சை வெங்காயத்தை நறுக்கி வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி அளவுகளோட இந்த மீன் குழம்பும் மீன் வறுவலும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.